பயணத்தில் இருந்தோம் அப்படின்னா தொழுகையை ஜமா கசரு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா ரசுல்லா நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்கன்ற ஹதீஸ் பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதே சமயம் நம்ம உள்ளூரில் இருந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளூருக்குள்ளே இருந்துகிட்டே ஜமா கசர் செய்யலாமா அப்படின்ற ஒரு விஷயம், இது ரசுல்லா நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்களான்ற விஷயம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயணத்தில் இருந்தோம் அப்படின்னா தொழுகையை ஜமா கசர் பண்ணலாம். இது ரசுல்லா நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. இது 1 மாத கால அளவுக்கு கூட ரசுல்லா செஞ்சுருக்காங்கன்ற ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு பார்க்க முடியும். ஆனால் உள்ளூரில் இருக்கும்போது செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரசுல்லா கண்டிப்பாக செஞ்சியும் காமிச்சிருக்காங்கன்ற ஹதீஸ்களை நமக்கு பார்க்க முடியுது. புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ரசுல்லா மதினாவில் இருக்கும்போது, மதினான்றது ரசுல்லா வாழக்கூடிய இடம், உள்ளூரா இருக்கு. ஸோ அந்த ஊர்ல இருக்கும்போதே மகரிபையும் இஷாவையும் சேர்த்து 7ஆகவும் லுஹரையும் அசரையும் சேர்த்து 8ஆகவும் ஜமு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. அப்போ கூட அந்த சஹாபி கேட்பார், சஹாபிடத்துல கேட்கப்படும், ஏன் ரசுல்லா அப்படி செஞ்சாங்க? மழை காலமா இருந்திருக்குமோ, மழையா இருந்துச்சா அப்படிங்கும்போது இருந்திருக்கலாம், மழையுடைய காரணமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லுவாங்க. நாம கூட லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம், ஜும்மாக்கான சலுகை அப்படின்ற ஒரு வீடியோல மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய வீடுகள்லயே தொழுதுக்கங்கள்லாம் ரசுல்லா அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. மழை, கடினமான மழை, குளிர், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிரமம் இருந்துச்சுன்னா உங்க வீடுகள்லயே தொழுதுக்கங்கள்லாம் ரசுல்லா முஅத்தின் வாங்க சொல்லும் போதே சேர்த்து இந்த வாசகத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ மழையும் காரணமா இருந்திருக்கலாம், இல்ல சில மழை அடமழையா இருக்கும், இன்னும் சில மழை ஒரு மாதிரி நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கும், காலையிலேருந்து நைட்டு வரை பேஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு வகையான மனிதனுக்கு டிஸ்டர்ப் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனாலையும் கூட ரசுல்லா உள்ளூர்ல இருக்கும்போது லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஜமோ பண்ணியிருக்காங்க. கசுறு பண்ண முடியாது, ஜமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய இன்னொரு ஹதீஸை பாருங்க. ரசுல்லா உள்ளூர்ல இருக்கும்போது மகரிபையும் இஷாவையும் சேர்த்து 7ஆகவும் லுஹரையும் அசரையும் சேர்த்து 8ஆகவும் தொழுதாங்க. அப்போ மழை காரணமா இல்லை, பயமும் காரணம் இல்லை, மழையும் அப்போ பெய்யலையாம். அந்த ஹதீஸ்ல அப்படியே வரும், மழையும் பெய்யல ஆனா பயமும் இல்லை, போர் பயம், போர் பதற்றம் அந்த மாதிரியான விஷயமும் இல்லை. ஆனாலும் ரசுல்லா இதை செஞ்சாங்க. மகரிபையும் இஷாவையும் சேர்த்து 7, லுஹரையும் அசரையும் சேர்த்து 8 ஜமா பண்ணி சேர்த்து தொழுதாங்கன்ற விஷயம் அந்த சஹாபி சொல்லும்போது அந்த சஹாபி இடத்துல கேட்கப்படும், ஏன் எந்த ரீசனுமே இல்லாம ரசுல்லா மழை பெய்யல, எந்த ஒரு விஷயமுமே இல்லை, ஆனாலும் ஏன் ரசுல்லா அந்த மாதிரி சேர்த்து தொழுதாங்க உள்ளூர்ல இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி இடத்துல கேட்கப்படும் போது அந்த சஹாபி சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்துக்கு, ரசுல்லாவுடைய இந்த உம்மத்துக்கு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசுல்லா அப்படி செஞ்சு காமிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த ஹதீஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உள்ளூர்ல இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் இல்லை, நமக்கு சில சிரமமான சூழ்நிலைகள் வரும். குழந்தைங்களுக்கு எமர்ஜென்சியா இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல இருப்போம், இல்ல டிராஃபிக்ல மாட்டிப்போம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன், என்னமாவது ஒரு சுச்சுவேஷன் அனுபவிப்போம். எப்பயாவது இந்த சூழ்நிலைகள் வரும். அந்த நேரங்கள்ல உள்ளூர்ல இருந்தாலும் லுஹரையும் அசரையும் சேர்த்தும் தொழலாம், மகரிபையும் இஷாவையும் சேர்த்தும் தொழலான்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரசுல்லா இந்த உம்மத்துக்கு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த செயலை நமக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதுக்கு மழையும் பெய்யல, பயமும் இல்லை, ஆனாலும் உள்ளூர்ல இருக்கும்போது ரசுல்லா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்ற ஹதீஸை நமக்கு பார்க்க முடியுது. அதனால ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி தொழலாம். ஏன்னா அதுவும் ரசுல்லா நமக்கு காட்டி தந்த வழிமுறைன்றதையும் தெரிஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.